ஓலப்பையில அனுப்பிட வேண்டியதான். கேனத்தனமா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கயா. மாப்பிள்ள குத்து விழுந்தது எங்க வீட்டுல. நாங்க என்ன எரிச்சு தீராம இருக்கேன். ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க வேணாமா? அவளை அப்படியே விட்டுற சொல்றியா? நான் உன்னை வேணான்னு சொன்னேனா? நீங்க ஓலையில் அனுப்புவீங்களோ ஓலப்பாயில் அனுப்புவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இழப்பு நம்ம சாதிக்கு வந்துடக்கூடாது. இனிமேல் ஒரு பயம் இல்ல. தண்ணியை விட்டா கொடு. நல்லா தொடச்சு விடட்டு. எதுக்கிட்ட அழுகுற? எதுக்கு அழுதுகிட்டான்னு பயந்த பொம்பளையாடா. ஆம்பளை மாதிரி வாழ்ந்தோடா. அக்கா இருக்கும் போது எப்படி இருந்துச்சோ போகும் போதும் அதே மாதிரி சந்தோஷமா அனுப்பணும். போங்கயா போ. சேருவார் வீட்டில் பிறந்துட்டு இப்படி சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தது இல்லாம மொத்த ஊரும் பார்த்துக்கிட்டு இருக்க இப்படி தீச்சட்டி தூக்கிட்டு வரையா? அசிங்கமா இல்ல? பந்தோபஸ்துக்கு வந்த வேலையை மட்டும் பாரு. இந்த கோடாங்கி அடிச்சு குறி சொல்றதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. ஏய்யா மச்சான், என்ன நீ அவரை போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவரு நம்ம ஆளுதான் தெரியுமில்ல. வாயா வா. எங்கெல்லாம் நம்ம சாதிசனம் இருக்கானோ அவனை பூரா நம்ம சொந்தம் சொல்லிடுவிய. ஏய் சும்மா இல்ல, உன் மேல 12 கேஸ் இருக்கு. குறத்துக்காக நீ ரொம்ப உறுத்தா செஞ்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சு நோன்னு வையே. கடைசி வரைக்கும் களிதான் திங்கணும். பரவாயில்லையா? ஏதோ நம்ம எனத்தான்னு சொன்னதுனால உன்னைய விட்டு வச்சிருக்கேன். இந்த சனியன் நிலையத்தோட விட்டு தோல மச்சான். தனியா நம்ம விவரம் பாத்துக்கலாம். அவரும் சரின்ட்டாரு. ஜாதி ஜாதி ஜாதின்னு தின்ன சொத்துக்கு ஒரு நாள் கூட உன்னால விசுவாசமா இருக்க முடியல. அனாதையா அங்க ஒருத்தி அப்பனே ஆத்தாலே இழந்துட்டு அலறிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தும் கூட உனக்கு ஜாதி தான் பெருசா தோணுது இல்ல? எதிரா ஜாதி? காட்டி கொடுக்கறதும் கூட்டி கொடுக்கறதும் உசுருக்கு பயந்து ஓடுறதுமா, இதெல்லாம் தேவனுக்கு பழக்கம் இல்லையாடா. அத போய் என்ன செய்ய சொல்ற? குறைத்தி போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினப்பு. நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன்.
இறங்க. பாத்து வா. அவங்கள அங்கேயே நிக்க சொல்றி. நம்ம முதல்ல வெளியே போய்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எங்க குடும்பம் நடத்தட்டும், கூத்தடிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணி தொலையட்டும். இந்த கன்றாவியெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் அவ்வளவு தூரம் சொல்றேன். என்னப்பா இப்படி தாலியை செஞ்சுட்டு கட்டி வந்துட்டா? முன்னாடி 50 பேருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருந்துச்சு செல்லாக்கா. அது பெத்த புள்ள இன்னைக்கு அனாதையா நிக்கிறத பார்த்து ஜாதி ஒண்ணு பெருசா தோணலையாத்தா? அது சரிடா, இப்படி செய்ய பரம்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருப்பேன். எங்க நீ ஒத்துக்க மாட்டியோன்னு பயந்துதான் ஒத்துக்க மாட்டேன்னு உங்க மனசுக்கே தெரியுது இல்ல? அப்புறம் வேணும்னு இப்படி செஞ்சுட்டு வந்தா என்ன அர்த்தம்? நாம தான் இந்த வீட்டுக்கு படி அளக்கிறங்கிற திமிரு இல்ல. நம்ம இடம் தானே, நம்ம அங்க போயிருப்போம்னு சொல்லி இவ எடுத்துக்கிட்டு வந்துட்டாளா? மாப்பிள்ள உன் வாய் ரொம்ப நீளுது. உமாவும் சத்தத்தையெல்லாம் என்கிட்ட காட்டு. என்னடா ரொம்ப பேசுற? நான் சொல்லல இதெல்லாம் ஒரு நாள் நடக்கும்ட்டு. இங்க வரனே நஞ்சு சாப்பிட்ட பிடிக்கல நல்லா இல்லாமா பாடி போலாம். நீங்க யாரும் போக வேண்டாம். எங்க அத்தா உசுரோட இருக்கும் போதே அது செஞ்ச தொழில் எதுவும் எனக்கு பிடிக்கல. திரும்பவும் அங்க இருக்க பிடிக்காம உங்களோட இருக்கலாம்னு வந்தேன். உங்க எல்லாருக்கும் பிடிக்கலன்னா நாங்க போறோம். வாங்க போலாம். போகாதடங்க. இல்லத்தா, அந்த நினைப்போட தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா நீங்களே சொன்னாலும் இனிமே இங்க இருக்க மாட்டோம். அப்பனே ஆத்தாலே ஒரே நேரத்துல இறந்துட்டு நிக்கிறா. அவ மனசு நோகுற மாதிரி ஏதாவது பேசிவிட்டான், அப்புறம் சித்தமா தாலி இறங்க நானே காரணமாயிடுவேன். இத வச்சுக்க. இத வச்சு என்னடா செய்ய போறேன்? இதுதான் கடைசி தடவை நாங்க இங்க வந்துட்டு போறது. இனிமே நீங்க யாரும் என்னை வந்து பார்க்க வேண்டாம். நீ சொல்றியே இந்த அசிங்கம், அது என்னோட இருந்துட்டு போட்டோம். போதுமடா போதும். உன் ஜாதி வெறிய விட்டுட்டு இனிமேலாவது மனுஷன் மாதிரி நடந்துக்கடா. கழுவா குடி கொடுத்து நான் மாப்பிள்ளை பேசி வந்துட்டேன்.